ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நிறைய புது மெட்டீரியல்ஸ் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இல்லை, இது வந்து ஒரு 15 நாளாக ஒவ்வொரு முறையாக வாங்கிட்டு வந்தது. இதில் மெயின் திங், இந்த மாலை மேக்கிங் மெட்டீரியல்ஸ் மட்டும் நான் கடைகளில் வாங்கலை. எனக்கு மாலை கோக்கிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கேன். இது வந்து கிளாத்து, இது கட் பண்ண கிளாத் இருக்குல்லையா, அந்த கிளாத் இது எனக்கு இதோட பேர் எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. எல்லோ கலர் 1/2 kg இருக்குது. இது வந்து மெஜந்தா பிங்க், இது ஒரு 1/2 kg இருக்குது. அதுக்கப்புறமா ரெட்டு, இது ஒரு 1/2 kg இருக்குது. இப்போதைக்கு வந்து ஒயிட் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா இது வந்து டோனட் மீன்ஸ் நம்ம சில்க் கலருக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டோனட்டை தான் இதுக்கு நான் பேராக வச்சுருக்கேன். ஆனால் இது டோனட் கிடையாது. இது வளையம். என்ன வளையம்னா, மாலை செய்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடி கடைசியும் மாட்டுவாங்க. செவத்தில் ஆணியில் மாட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இது அதில் வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸ், ரொம்ப பெருசில் மீடியம் சைஸ், சின்ன சைஸும் கிடைக்கும். இது வந்து த்ரெட்டு, எனக்கு எதோட ப்ரைஸுமே தெரியலை இப்போதைக்கு, நான் கேட்டு தான் சொல்லணும். இது வந்து குட்டி குட்டி பீட்ஸ், மாலையில் நடுவில் பீட்ஸ் போடுறதுக்கு நான் வந்து. அதுக்கப்புறம் இன்னொன்று கீழே பீச்சம் போடுவாங்க இல்லையா, அதுக்கு சுங்கு போடுறதுக்கு கீழே இந்த கலர் பீச் தான் போடுறாங்க. ஏன்னா அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்த பொண்ணு அவங்க அந்த பீச் தான் போட்டிருந்தாங்க. சரி, அதனால அது எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்ன அவங்ககிட்ட அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே டோர் டெலிவரி. எனக்கு நான் எங்கேயும் போய் வாங்கலை. அதாவது இது ஒரு முறை அது ஒரு முறை அப்படி வாங்குறது. அதனால தான் நான் வீடியோவில் எதுவுமே காட்டவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறை அவங்களால மொத்தமாக தூக்கிட்டு வந்து கொடுக்க முடியல. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு முறையாக கொண்டு வந்தாங்க. நான் மொத்தமாக இப்போ அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் பொறுமையாக அதுக்கு தான் 1 by 1 நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, 12-13 கலர்ஸ் இருக்குது. நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்கல நான் கேட்ட கலர். இது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற சென்டர் கிளிப், மீடியம் சைஸ் 10 mm அளவு உள்ளது, 7 cm. இதில் வந்து மொத்தம் 80 பீஸ் இருக்குது. 80 பீஸ், அந்த 50 பீஸ் வந்து தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஆல்ரெடி ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்க. இது வந்து சென்டர் கிளிப் போடுற கார்டு. இதுதான் முதல் முறையாக நான் வாங்கியிருக்கேனே. ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, எனக்கு சென்டர் கிளிப் கார்டு வேணும்னு, அதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கோல்டு சில்வர்லையும் கிடைக்குது. சில்வர் வந்து இதுவரை சின்னதாக இருந்துச்சு, நான் சில்வர் தான் முதல்ல சூஸ் பண்ணேன். ஆனால் நான் வாங்கின இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கோல்டு சென்டர் கிளிப் வச்சுருக்கீங்க, இதை பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் இது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கொஞ்சம் விலை கூடவாக தான் இருந்துச்சு. 100 பீஸு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம லோட்டஸ் டிசைன் செய்கிறதுக்கான ஐ ஷேப் 8K பிங்க் கலர் குந்தன்ஸ். இது ஒரு 250 grams இருக்குது. MDF 1 inch ரவுண்டு. இப்போதைக்கு இது ஒரு 250 பீசஸ் இருக்குது. இது ஹைலைட். இந்த டிக்டாக் கிளிப் என்கிட்ட கேட்காதவங்களே இல்லை, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கோல்டன் கலர் டிக்டாக் கிளிப் இருக்கான்ட்டு. இப்போ தான் சாம்பிளுக்காக நான் 2 பீஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேக்கெட் தான் வாங்கிட்டு இருக்கேன். இது ஒவ்வொரு ஷீட்லேயும் 6 பீஸ் தான் இருக்குது, 6 பேர் இருக்குது. இதை நான் இப்போ பிரிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இது லாக் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் டைட்டாக இருக்குது, ஒத்த கையில் பண்ண முடியல. நான் இப்படி லாக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது ஓப்பன் பண்ணுறது ரொம்ப டைட்டாக இருக்குது. 2 கையில் தான் பண்ண முடியுது. நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இது பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ டைட்டாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா பிரைட் கோல்டாக இருக்குது. இது குவாலிட்டி எப்படி இருக்கிறது இனிமேல் நம்ம யூஸ் பண்ண தான் தெரியும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து பேங்கிள்ஸ், ரெடிமேட் பேங்கிள்ஸ். நான் எங்கள் ஏரியா ரீட்டைல் ஷாப்பில் வாங்குது. நான் மொத்தமாக அரேஞ்ச் பண்ணி காட்டேன்னு சொன்னலையா, ஒரு 20 நாளாக வாங்கின பொருளை ஒன்றா உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இது வந்து 100 ரூபா ஸ்டோன் செயின் பேங்கிள் மாதிரி மெட்டலில். இது வந்து 195 ரூபா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் பேங்கிள். இது வந்து எல்லாமே பேபி சைஸ் தான், குழந்தைங்களுக்காக வாங்கினது தான். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன். இதுக்கு நடுவில் வேறு சில பேங்கிள்ஸ்லாம், மெட்டல் பேங்கிள்ஸ்லாம் வச்சு இந்த பேங்கிள்ஸை ஃபுல்லாக நான் செட் பண்ண போகிறேன். தனித்தனியாக இப்போதைக்கு இந்த பேங்கிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். 195 ரூபா இந்த பேங்கிள், இது 100 ரூபா. ரெண்டும் சேர்த்து இது 295 ரூபா. இது ஒரு முறை வாங்கினது எங்கள் ஏரியா ரீட்டைல் ஷாப்பில். இது வந்து நகாசி ஒர்க் பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டோன் ஒர்க். இது வந்து பார்டர் பேங்கிள், 1 கடா பேங்கிள். இது ஃபுல்லாக ஒன்று கையில் போட்டாலே நல்லா கைக்கு பெருசாக இருக்கும் போல். இது வந்து ஒரு செட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மேட் ஃபினிஷில் வரும். செம விலை கூட, ரொம்ப விலை கூட. சைஸ் எங்கிட்ட இருக்கிறது 2.8, 2.4, 2.6 எல்லா சைஸ்லையுமே கிடைக்கிது. இது வந்து செட்டு, நெக் செட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதோட விலை 1500 மேலே, ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வேறு எக்ஸ்ட்ரா. ஆனால் அந்த செட்டு இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்க இது எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நேரில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஆன்லைனில் பார்த்து தான் வாங்கினது. ஆன்லைனில் பார்க்கவும் சூப்பராக இருந்தது சொல்லிட்டு வாங்கிட்டோம். நேரில் பார்த்தா அதை விட சூப்பராக இருக்குது. இது லைட் வெளிச்சத்துக்கு இப்போ பகலில் எடுத்ததுனால இது கொஞ்சம் டல் அடிக்காத மாதிரி தான் தெரியும். இது வந்து ரூபி செட்டு, ரூபி அண்ட் ஏடி ஸ்டோன் செட்டு. சோக்கரு சின்னது வந்து குழந்தைங்களுக்காக எடுத்தது, ரொம்ப சின்ன சைஸு. இதுவும் பக்கத்தில் இருக்க செட்டும் 2 தடவை மேட்ச் பண்ணுற மாதிரி எடுத்தது. இது ஏடி செட் தான். இதெல்லாம் ரொம்ப விலை கூட. இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 2000 கிட்ட. ஸோ அந்த மாதிரி ரேட்டு தான் இது. இதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸ் அந்த மாதிரி. இதில் வந்து பேக் ரோப்பே இல்லை, பேக் ரோப்புக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லைனா செயின் வேணும்னா செயினுக்கு தனியாக சார்ஜ் 50 rupees அந்த மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம பேக் ரோப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இதில் ஒரு பேக் ரோப் மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் போடலாம், இன்னும் நம்ம பேக் ரோப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கிட்டு வந்துட்டேன்.
பாருங்கள். இந்த 3 செட்டு ஜுவல்லரி செட் காட்டியிருக்கேன். இந்த 3 செட்டில் எந்த செட் நல்லாயிருக்கு, இல்லை பேங்கிள்ஸில் எந்த பேங்கிள்ஸ் நல்லா இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சாரீ ப்ரூச் பின், அதுக்கப்புறம் இதில் சென்டர் கிளிப் தான் இருக்குது, அது பிரிக்கலை அப்படியே இருக்குது. அது ஒரு 20 பீஸ் இருக்கும். அப்புறமா ஹேர் பேண்ட் வந்து சுத்தமாக என்கிட்ட காலி ஆகிடுச்சு. ஒரு 10 பீஸ் 20 பீஸ் தான் இருக்கும். இது வந்து 5 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், 4 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பிளாஸ்டிக் பாக்ஸ். எதுக்குன்னா என்னோடய பொருள்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸ் நல்லா வாங்கணும்னு வாங்கி நினச்சிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ். இதை விட பெரிய சைஸ் ஒன்று இருக்குது. இந்த லைட் அடிக்கிறது வந்து ரிங் லைட், என்னோட ரிங் லைட். இது பெரிய சைஸ் பாக்ஸு பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக இப்போ காட்டுறேன். இது எவ்வளோ பெரிய பாக்ஸுன்னு பாருங்கள். இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்க மெட்டீரியல் எல்லாமே இந்த பெரிய பாக்ஸுக்குள்ளே போயிடும். அந்தளவுக்கு அது பெரிய பாக்ஸ் தான். இப்போ நான் காட்டிட்டு இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாலை மேக்கிங்க்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு இதோட ப்ரைஸ் தெரியலை. நான் அவங்கக்கிட்ட கேட்டு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க இது வரைக்கும் என்கிட்ட காசு வாங்கலை. ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அதனால் அவங்க காசு வாங்காமல் தான் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் சேல் பண்ணுங்கக்கா, கேட்டுட்டு யாராச்சும் கேட்டாங்கன்னா எனக்கு கேளுங்க, நான் விலை கேட்டு சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்குமே விலை தெரியாது. அவங்க வந்து மாலை கொடுக்குறாங்க இல்லையா, மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்து மாலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்தது. அதனால் எங்கள் யாருக்குமே இந்த ஒரு ப்ரைஸ் எல்லாம் தெரியலை. செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய புது மெட்டீரியல்ஸ் ரீஸ்டாக் வந்துட்டுருக்கு. என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.